நான் என்ன கேட்கிறேன்னா, யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது? ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வருதுன்னா அந்த கோர்ட் ஆர்டரை ஒப்பீனியன் கேட்கணும் சப் ரிஜிஸ்ட்ரார். எதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, எது கோயிலுக்கு சொந்தமானது, எது அரசுக்கு சொந்தமானதுன்ற ஒரு பதிவேடு இருக்கு. அப்போ இந்த நிலம் அரசுக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்ற பதிவேட்டில் இருக்கும்போது இதை வெரிஃபை பண்ணணும் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார். வெள்ளிக்கிழமைக்கு இருந்த ஆபீசர் அதை வாங்கி வச்சுட்டு ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல? திங்கக்கிழமைக்கு நம்ம ஒருவேளை அவர் இன்னோசன்ட் ஆபீசரா இருந்தா திங்கக்கிழமை நான் உட்காரும் போது ஏன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க? அப்போ அந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் இருப்பாங்க, டெப்டி ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, அவங்க கிட்ட அதை கேட்டு விசாரிச்சிருக்கணும். இது எல்லாம் எதுவுமே செய்யாம இவங்க பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுல ஒரு சதி இருக்கு. இது ஒரு பினாமி டிரான்சாக்ஷன் இருக்கு. 15 லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டியை பணம் கட்டுறாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிற இவற்றை பதிவு செய்யப்பட்டதா கிரயம் செய்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 2 நபர் இதுவரை யார் என்று போலீஸ் தரப்புல காட்டல. நாங்க சொல்லக்கூடிய பேர்ல சேதுபதியும் இன்னொருத்தர் வெள்ளத்துறை, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அவங்க 2 பேருக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாயில மதிப்பீட்டில் ஒரு சொத்தை வாங்குவதற்கான பொருளாதார ரீதியில பலம் வாய்ந்தவர் இல்லை என்பது எங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி 2 கோடி ரூபாய்க்கு இவங்க பண பரிவர்த்தனை செய்ய முடியும்? டாக்குமெண்ட் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கல, போட்டோ ஒட்டி இருப்பாங்களே, ஏன் போட்டோ இது வரையும் வெளியிடல? 2 பேரும் பர்ச்சேசர், நீங்களும் நானும் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா என் போட்டோ ஓட்டணும், உங்க போட்டோ ஓட்டணும், சாட்சி கையெழுத்து போட்டோ ஓட்டணும். அந்த போட்டோ இப்ப அவைலபிளா இருக்கா இல்லையா? ஆன் த டேபிள் ஆஃப் தி சப் ரிஜிஸ்டர் அரசனுடைய கோப்புல இருக்குல்ல, ஏன் அதை வெளியிடல இன்னும்? அப்ப இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த அமைச்சர் மறைக்கிறாங்க இந்த குற்றவாளிகளை. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் தெரியலையே யாருடைய பினாமி. அந்த பினாமி யாரு? ஆளுந்தரப்பு சேர்ந்தவங்க இருக்கிறதுனால தான் அமைச்சர் முன் குற்றவாளிகளை காப்பாத்துறாரு. அறியாமைனால செஞ்சன்ற வார்த்தை சொல்லலாமா முதல்ல ஒரு அமைச்சர்? இது தவறல்லவா? அப்ப அறியாமை செஞ்சிருந்த போது யூ ஆர் பிரிவென்டிங் தெம், யூ ஆர் ப்ரொடெக்டிங் தெம் தான் தெரியுது. அப்ப பினாமி யார் இருப்பா? ஆளுங்கட்சி இருக்கு. அப்போ ஆளுங்கட்சி இருக்கிறதுனால நீங்க காப்பாத்துறீங்க. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.